சிங்கத்தின் வாய்களை கட்டுகிறவர் தேவன். இதெல்லாம் நம்பணும். ஜெபிக்கும் போது அப்படியே ஜெபிக்கணும். சிங்கத்தின் வாயை கட்டினவர் இந்த வாயெல்லாம் கட்டு ஆண்டவர். கர்த்தர் பெரியவர். எத்தனை பேர் நம்புறீங்க? அவங்க வேலையினாலேயே பிரச்சனை வருது. பொறாமை, இவனுடைய உயர்வு அவனுக்கு ஒரு பிரச்சனையா இருக்குது. இவனுக்குனே சட்டம், இவனை பிடிக்கிறதுக்குனே சட்டம். ஏன்னா அவன் வர வர பெருசாகிட்டே போகிறான். ராஜாவிலேருந்து 3வது ஆள் இவன் தான் நாட்டிலேயே. அவ்வளோ ஹை பொசிஷன், அவ்வளோ உயர்வான ஒரு பதவி. இவனை எப்படி போட்டு நெருக்கிறது, இவனை எப்படி போட்டு ஒழிக்கிறது, எப்படி கொள்றதுன்னு வாய் தேடிட்டே இருக்கானுங்க சமுதாயத்தில். நான் சொல்கிறேன், இன்றைக்கி யாராவது உங்கள் வேலையில் இதை விட பெரிய பிரச்சனையை சந்திச்சிருக்கீங்களா? இருக்கவே இருக்காதுன்னு நினைக்கிறேன். உங்கள் பிரச்சனைலாம் ஒன்றுமே கிடையாது. அப்போ நான் சொல்கிறேன், கர்த்தருடைய சமூகத்தில் இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கள், ஜெபியுங்கள். வேலைக்கு போகும்போது கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார்ன்ற நம்பிக்கையில் போங்க. கஷ்டமானதெல்லாம் கர்த்தர் சுலபமாக்கி தருவார். ஒரு தடவை கஷ்டமாக்கணும்னு நினச்சி சக்கினி சோலையில் போட்டு சிங்கக்கவிலாம் போடும்போது இன்னும் சுலபமாயிடுது, இன்னும் பெரிய பதவி கிடைக்குது, இன்னும் பெரிய மரியாதை உண்டாயிடுது, இன்னும் பெரிய பயம் உண்டாகிறது. கர்த்தர் உங்களுக்கும் அப்படியே செய்வார். விசுவாசிக்கிறீங்களா?